நேத்து பாஜக தரப்புல இருந்து தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிறதுதான் சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு செய்தி. இதற்கு இடையில் இன்னொரு செய்தியும் சமூக வலைதளங்கள்ல அடிபட்டது. எப்பவுமே ஒரு திரைப்படத்துல சொன்ன மாதிரி முதல் பக்கம் வர செய்தியும் மூணாவது பக்கம் வர செய்தியும் நாம இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி மூணாவது பக்கம் வந்து ஒரு செய்தி தான் இது. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்இடி விளக்குகள் கொள்முதல் மோசடி குறித்து இடி விசாரணை. என்ன வழக்கு? அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் பொழுது வேலுமணி அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 8 லட்சம் தெருக்களுக்கு 300 கோடி ரூபாய் செலவுல எல்இடி விளக்குகள் பொருத்தப்படணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. அது மூலமாக அரசுக்கு கிட்டத்தட்ட 74 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இபிஎஸ் முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதே மாதிரி எல்இடி கொள்முதல்ல கிட்டத்தட்ட 97.33 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இடி இந்த வழக்குகளை தூசு தட்டி எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னொரு பக்கம் வேலுமணிக்கு எதிரான கேஸ் தூண்டி எடுக்கப்படுது. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லலப்பா. ஆனா நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல.